சுந்தருக்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணமா? இந்த விஷயத்த உடனே அக்கா கிட்ட சொல்லணும். வேணாம் வேணாம், நேத்து வரைக்கும் அக்கா அழுதுகிட்டே இருந்துச்சு. இப்ப இந்த விஷயத்த சொன்னா பயப்படவும் கவலைப்பட ஆரம்பிச்சிடும். சுந்தர் எப்படி ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாரு? மாமா நீங்களா? என்ன எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கியா? நீங்க அக்காவுக்கு ஒரு செல் வாங்கி கொடுத்தீங்களா, அதுலதான் கேம் விளையாடிட்டு இருக்கேன். அடிப்பாவி, படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? பின்ன வீட்ல கேம் விளையாடுறேன்னு சொன்னா விட்டுருவாங்களா? அதான் படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு அப்படியே கேம் விளையாடிட்டு இருக்கேன். சரி சரி நீங்க உட்காருங்க மாமா, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். மாமா உங்களை தான் நம்பியிருக்கேன், போட்டு கொடுத்துட மாட்டீங்களே? இல்ல போ. அம்மா மாமா வந்திருக்காருமா. மாமாவா? யாரு? கௌதம் மாமா. அக்கா மாப்பிள்ள வந்திருக்காராம். இந்த இந்த கை கழுவிக்க. வாங்க தம்பி. வாங்க மாப்பிள்ள. என்ன மாமா ஃபேஸ் எல்லாம் டல் ஆயிடுச்சு, சரியா சாப்பிடுறது இல்லையா? வாயாடி சும்மா இருடி. தம்பி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல அத்தை, ஜாலியா தானே சொல்றா. மீனுக்குட்டி மாப்பிளைக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வா. இல்ல இருக்கட்டும் அத்தை. வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுவும் சாப்பிடலன்னா எப்படி? காஃபியாவது குடிங்க. இல்ல அத்தை பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் அத்தை, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. மீனாட்சியை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? இதுக்கு ஏன் தயங்குறீங்க? கோயிலுக்கு தானே, தாராளமா கூட்டு போங்க. நீங்க கட்டிக்க போற பொண்ணு, கூட்டிட்டு போறதுக்கு பர்மிஷன் எல்லாம் வேற கேட்கணுமா என்ன? மீனுக்குட்டி மாப்பிள்ள கூட போயிட்டு வாமா. மீனாட்சி, என்னம்மா யோசிக்கிற? போயிட்டு வா. எடுத்துக்காதீங்க, சுந்தர் தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க போங்க, நான் நடந்து வரேன். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என் கூட வரலனா இவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். வாங்க வந்து உட்காருங்க. மணித்துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே. டேய் டேய் டேய், இங்க பாருடா, இங்க இங்க. எப்படி சிச்சுவேஷன் சாங் எப்படி இருக்கு? ஃபிட்டா இருக்குல்ல? ப்ரொசீட் தம்பி, ப்ரொசீட். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல மேடம். என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. பாஸ் ரொம்ப இரிட்டேட் பண்றாரு மேடம். வாஷ்ரூம்க்கு போகணும்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அவர்கிட்ட போய் யாரும் பேச முடியாது. நீங்க தான் மேடம் ஏதாவது செய்யணும். ஆமா மேடம், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். அவங்கிட்ட மனுஷன் பேசுவானா? அதுவும் நான் பேசினா இன்னும் டென்ஷன் ஆயிடுவான். மேடம் அவர் ஏதாச்சும் பண்ணணும் மேடம். இப்படியே விட்டுற கூடாது மேடம். அப்போ தெரிக்க விடலாமா? என்ன பண்ணலாம்? மேடம், பாஸோட வாஷ்ரூமை நம்ம பூட்டி வச்சிடலாமா?
அதுக்கும் மேல. மேடம் அவர் கார் டயரை பஞ்சர் ஆக்கிடலாமா? ம்ஹும். அதுக்கும் மேல. மேடம் அவர் குடிக்கிற டீல உப்பாலி போட்டுருவோம். அதெல்லாம் வேலைக்காகாது. அவனை டென்ஷன் படுத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான், அது நாம தான். தட் மீன்ஸ் பொண்ணுங்க. ஐடியா. உங்க யார்கிட்டயாவது அடிஷனல் சிம் இருக்கா? என்கிட்ட இருக்கு மேடம். ஆபீஸ்ல இந்த நம்பர் யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாது மேடம், இது என்னோட பர்சனல் நம்பர். கன்ஃபார்மா தெரியாதுல்ல? தெரியாது மேடம். சரி கொடு. சிம் 2வா? ஆமா மேடம். எனக்கு மிஸ்டு காலா? 1 by 1 டென்ஷன் ஏத்துவோம். ஓகே மேடம். எவ்வளவு டென்ஷனா இருப்பான் தெரியுமா? சூப்பர் மேடம். மேடம் இப்போ வருவாரு பாரு லைன்ல. தம்பி யாருன்னு தெரியாம கால் பண்றாப்ல. என்ன செய்யணும் தெரியும்ல? பின்னும் பாருங்க மேடம். ஹலோ, யாரு மிஸ் கால் கொடுத்துட்டே இருக்கீங்க? ஹலோ, யாரு? ஏய் இடியட், யார் அது? அத்தான் திட்டாதீங்க அத்தான். ஏய், யார் நீ? நீ மட்டும் என் கையில இப்ப கிடைச்ச ரஸ்கல். இது வரைக்கும் பண்ணது சாதா. இப்ப ஸ்பெஷல் ஐட்டமா ஒன்னு போட்டு கலாய்ப்போமா? ஹலோ, யாரு? என்ன விளையாடுறீங்களா? வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தொப்புல வாலிபால் ஆடலாமா? ஆடும் சக்கல சைக்கிள் கேப்ல கிறுக்கு பொடி போடலாமா? இந்த பாடலை உங்க காலர் டியூனாக வைக்க என் ஒன்றே அழுத்தவும். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடப்போட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள வில்லாலா. இந்த பாடலுக்கு என் இரண்டே அழுத்தவும். ஹலோ, யாரு? ஏய், யாருன்னு சொல்றே? இச்சி 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 கொடு வச்சு 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 கொடு நச்சு 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 கொடு ரைட்டா ரைட். இந்த பாடலுக்கு என் மூன்றே அழுத்தவும். ஏய், என் கையில கிடைச்ச செத்த தைரியம் இருந்தா என் முன்னாடி வாடி. நானே வருவேன் இங்கும் மங்கும் நானே வருவேன். இன்னைக்கு தம்பி டென்ஷன் பண்ணது போதும், அப்புறம் பாத்துக்கலாம். தேங்க்யூ மேடம். இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கும். பாட்ட பாடி நம்மளே கலாய்க்கிறாங்க. யாருன்னு தான் தெரியல. Excuse me. May I come in, boss? Come in. Boss, நாம புதுசா லான்ச் பண்ண போற ப்ரோக்ராம் பத்தி என் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். வித் யுவர் பெர்மிஷன் மெயில் ஓபன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? Please do it. பாஸ், இதான் நம்ம ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது ஓகே, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போற? அதை நான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதான் பாஸ் நாங்க டிசைன் பண்ணது. நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா டிசைன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிடுவோம். பாஸ் எப்படி இருக்கு பாஸ்?
எக்ஸலன்ட், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ பாஸ். அம்மா, உனக்கு பாட்டு பாட தெரியுமா? உனக்கு பாட்டு பாட தெரியுமா தெரியாதா? எதுக்கு பாஸ்? சே எஸ் ஆர் நோ. தெரியும் பாஸ், ஆனா ஏன் கேக்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரோக்ராம் லான்ச் ஆகும்போது ஸ்டேஜில் ஒரு வெரைட்டியாக சிங்கிங் காம்படிஷன் மாதிரி வச்சு எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு அப்புறம் சொல்கிறேன். அதுக்காக தான் உனக்கு பாட தெரியுமான்னு கேட்டேன். நீ எது கேக்குறேன்னு எனக்கு தெரியாதா? என்கிட்டேவா? பாஸ், நான் சூப்பரா பாடுவேன் பாஸ். ஆக்சுவலா நான் பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என் கிறகம் இந்த ஆபீஸ்ல வந்து மாட்டிக்கிட்டேன். என்னது? இல்ல பாஸ், நான் ஸ்கூல்ல பாட்டு பாடி ஜானகி மேடம், சுஷிலா மேடம், உஷா உதிப் இவங்க கிட்ட எல்லாம் அவார்டு வாங்கியிருக்கேன். பாஸ், நான் காலேஜ் படிக்கும்போது என்னை யாரும் சக்தினே கூப்பிட மாட்டாங்க, கானா குயில் சக்தின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப கூட என்ன நிறைய பேர் பாட்டு பாட சொல்லி கூப்பிடுறாங்க. அவ்வளோ ஏன் சின்ன தம்பி பிரபுக்கே நான் தான் பாஸ் இன்ஸ்பிரேஷன். இப்போ அதுக்கு என்ன? உனக்கு பாட தெரியுமா தெரியாதா? பாஸ், சூப்பரா பாடுவேன் பாஸ். சரி பாடு. இங்கேயா பாஸ்? பின்ன என்ன, உனக்கு சரிகமா இப்ப செட்டா போட்டு தருவாங்க, பாடு. ஏதோ ஒன்று பாடு. என்னைய போட்டு வாங்குறியா நீ? பாஸ், என்ன பாட்டு பாடணும்? லவ் சாங்கா இல்ல ஃபீலிங் சாங்கா? நேஷனல் அந்தம் தவிர எதையாவது ஒன்று பாடி தொலை. ஓகே பாஸ். 1 2 3. பாஸ், பாட்டுமா பாஸ்? பாடுன்னு தானே சொல்றேன். Rhythm of life. Bob Clearmountain mixed with attitude, funky drums from hell. இன்றைய நாளை என்ன தினசரியாது, காலை என்ன மாலை என்ன மாற்றமில்லையே, மறந்திருப்போமே கவலை மறந்திருப்போமே, கோபம் வந்தால் கொஞ்சம் ஒத்தி வைப்போமே, அட எல்லாமே டான்ஸ், இதுக்கு தான் சான்ஸ், உன் கையில் எல்லாமே இருக்குதடா, இக்கு டாக் இக்கு டாக் மெட்டு போடலாம், முதலையார் முதலையார் முதல 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 பேடரா. பாஸ் 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 சாரி பாஸ், பாட்டு பாடல தெரியாம மெய் மறந்து பண்ணிட்டேன் பாஸ். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் பாஸ். நம்ம வாய்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏய் கெட் அவுட். நோ ப்ராப்ளம் பாஸ், நீங்க டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் இன்னும் ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணி பிரமாதப்படுத்திடுறேன். ஓகே பாஸ், நம்ம சக்தி மேடத்தோட வாய்ஸ் ஜானகியும் ஸ்ரேயா கோஷலையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இல்ல? சத்திய சோதனை பாஸ். சாரி பாஸ், உங்க மூடு சரியில்லை, நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. நான் அப்புறமா வரேன் பாஸ். இனிமே சக்தி மேடம் உள்ள இருக்கும்போது பாஸ் ரூமுக்கு வரவே கூடாது. டேய், என்னடா கோயிலுக்கு கொண்டு போய் விட போறியா? அட பாவி, தனியா அவ உன் கூட வரா, அதை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு எவனோ ஒருத்தனுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கியா? ஏண்டா அப்படி ஒரு ரைடு போறதை விட்டுட்டு நீ எல்லாம், உனக்கெல்லாம் மனசாட்சியா இருக்க பாரு, என்ன செருப்பால அடிக்கணும்டா. டேய் லூசு பாயில, என்ன பாக்குற? அவ்வளவு பாருடா. டேய், அவ அழுக ரசிடா, உன் கால் தானா கீரை மாத்தும், உன் கை தன்னால வேற பக்கம் திருப்போம். டேய், எனக்காடா கண்ணாடி, உனக்குதான்டா. ஏனோ வானிலை மாறுதே, மணித்துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே.
என்னாச்சு? வேற ரூட்ல போறீங்க? இல்ல அந்த பக்கம் மெட்ரோ ஒர்க் நடக்குது. இல்லையே, நேத்து கூட அந்த வழியா தானே போனேன். இல்ல இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, நொடிகள் கசையடி போலே முதுகின் மேலே விழுவதினாலே வரி வரி கவிதை தள்ளி போகாதே எனையும் தள்ளி போக சொல்லாதே இருவர் இதழும் மலர் என்னுதானே தள்ளி ஏனோ வானிலை மாறுதே மணித்துளி போகுது. டேய் ஏன்டா இப்படி காத்தறிக்கி விட்டு பலூன் மாதிரி ஆயிட்ட? அவன் இருக்கான்னா எவன் வந்தாலும் மீனாட்சி உனக்கு தான்டா. அவ ஓ மீனாட்சிடா. பட்டை கிளப்பு போ. டேய் டேய் டேய். தேங்க்ஸ் ப்ரோ. புரோக்கர் வேலையை பார்க்க வச்சு ப்ரோங்கிறான். இப்படி சொல்லும் போது உன் வாயிலே குத்துன்னு போல இருக்க. என்ன ப்ரோ சைலண்ட் ஆயிட்டீங்க? இட்ஸ் மை ப்ளஷர் ப்ரோ. பொய் சொல்லாதீங்க ப்ரோ. ப்ளஷரா இல்ல ப்ரெஷரா? இதுல காமெடி வேற. பேசாம இருங்க. வாங்க சாமி கும்பிட போலாம். என்ன மீனாட்சி, சாமி கும்பிட்றதுக்கு அவனை ப்ரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தாரு. நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து தனியா பேசலாம். இல்லைன்னா ப்ரோ மனசு கஷ்டப்படும். என்ன ப்ரோ? சரி நீங்க பேசிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் ப்ரோ. வாங்க மீனாட்சி. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவர் ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாரு. சேச்சா, அவர் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாரு. தப்பா எடுத்துக்கிறவரா இருந்தா இந்நேரம் கோச்சிட்டு கிளம்பி போயிருக்கணும்ல. வெயிட் பண்றேன்னு அவர் சொன்னாரு. ஹலோ, ஆரம்பிச்சிட்டியா? உன்னை வர சொன்னது பேசுறதுக்காக. வா. விக்கி ப்ரோ, சாரி ப்ரோ. டிங் டிங். கோமா இருக்கியா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அது இருந்தா நான் ஏன் உன்னை லவ் பண்ண போறேன்? எல்லாமே உங்களுக்கு விளையாட்டா போச்சு. நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எதுக்கு கௌதம் அனுப்பி என்ன கூட்டிட்டு வர சொன்னீங்க? நான் கூப்பிட்டாதான் நீ வர மாட்டேங்கிறியோ? அதுக்கு அவரை அனுப்பி என்ன கூட்டிட்டு வர சொல்வீங்களா? பாவம் அவரு ஏற்கனவே நமக்காக பெரிய தியாகம் பண்ணிருக்காரு. அவரை போட்டு திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவருக்கு சங்கடமா இருக்கும்ல. அவரே எல்லாத்தையும் சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாரு. நீ எதுக்கு இப்போ எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுற? ஒருத்தர் ஹெல்ப் பண்றாருன்றதுக்காக அவரை போட்டு படுத்தி எடுத்துட்டு இருக்க கூடாது. அவருக்கு இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும்ல. ஆனா போக போக எல்லாம் பழகிரும். அப்படின்னா டெய்லி அவரை அனுப்பி என்ன கூட்டிட்டு வர சொல்ல போறீங்களா? வேற வழி? கொன்றுவேன் உங்களை. உன் அழகால எப்பயுமே கொண்டுட்டு தானே இருக்க. ஏய், என்னது புது மொபைல்? எப்போ வாங்கின? கள்ளி சொல்லவே இல்லை. இந்தாங்க, உங்களுக்கு தான் இந்த கிஃப்ட். இது கௌதம் கொடுத்தது. இதை திருப்பி கொடுக்கறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். கௌதம், ஒரு நிமிஷம். நீங்க இருங்க, நானே வரேன். என்ன மீனாட்சி? இது நீங்க கொடுத்த மொபைல். இதுக்கப்புறமா நான் வச்சிட்டு இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. என்னங்க? மொபைல் போன் உங்ககிட்ட இல்ல, நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாம். இது உங்களுக்காக வாங்கினது, நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். அப்படி இல்ல ப்ரோ, நீங்க சொல்லுங்க, நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. போன் தானே, நீயே வச்சுக்கோ. சும்மா இருங்க. வாங்கிக்கங்க ப்ளீஸ். நான் கொடுத்ததுனால தானே வேணான்னு சொல்றீங்க. அப்போ நான் வெளியாள் ஆயிட்டேன்ல. அச்சச்சோ. நீங்களே வச்சுக்கங்க, இஷ்டம் இல்லைன்னா கொடுங்க, நான் உண்டியில போட்டுறேன்.
ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? வாழ்க்கை ஃபுல்லா உங்களை என்னால மறக்கவே முடியாது. இதை திருப்பி கொடுத்தா நீங்க இவ்வளவு சங்கடப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க மனசு சங்கடப்பட்டிருந்தா ஐ எம் சாரி. இதை நானே வச்சுக்கிறேன். தேங்க்ஸ்ங்க. அப்ப இனிமே நான் எப்போ வேணா உங்ககிட்ட சேட் பண்ணலாம். நம்பர் சொல்லு. கௌதம் நம்பர் 94465 முடியும். இந்த நம்பர் 94466. பக்கத்து பக்கத்து நம்பர். சரி வாங்க, சாமி கும்பிட போலாம். நீங்களும் வாங்க. மொபைல் நம்பர் மட்டும் பக்கத்துல இல்ல, நானும் உன் பக்கத்துலயே தான் இருக்க போறேன் லைஃப் ஃபுல்லா.